உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்த நீங்களே அந்த நியாயத்தை சொல்லுங்க. ரேவதி கல்யாணம் முடிஞ்ச உடனே மாமாவை அவர் ஊருக்கு அனுப்பி வைக்கிறதா அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அத என்னமோ சீரியஸா எடுத்துக்கிட்டு சகல வந்து என்கிட்ட கேக்குறாப்ல. அத்தை வந்து எப்படியாவது மாமாவை அங்க அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்றாப்ல. நான் சொன்னேன் அதுக்கு சத்தியமா வாய்ப்பே கிடையாதுன்னு. நீங்க கண்டிப்பா மாமாவை அனுப்பி வைப்பீங்க. அத்தை ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா தவற மாட்டாங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னமோ அது இல்லைன்னு சொல்றாரு. இங்க பாருப்பா, வாக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம், அதுக்காக அதை ஃபாலோ பண்றேன்னு நாங்க என்ன எழுதியா கொடுத்தோம்? இத பாரு, மாமாவோட அம்மா அதான் அந்த கிளவி கல்யாணத்துல செஞ்ச அழிச்சாட்டியத்துக்கு அவர் அனுப்பி வைக்காம இருக்கிறதா நல்லது. என்னத்த நான் சொல்றது? அதுக்காக அத்தை ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாத்தாம இருக்க முடியுமா? மாமாவை அனுப்பி வைக்கிறதா நியாயம். சொன்ன வார்த்தையை காப்பாத்தலன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஊர்ல அவங்கள பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அவங்க கோவக்காரங்க, முரட்டுத்தனமானவங்க, எதையும் முகத்துக்கு நேரா பேசுறவங்க தான். ஆனா எப்பவும் சொன்ன வார்த்தையை தவறாம காப்பாத்துவாங்க. அப்படிதான் இமேஜ் இருக்கு அவங்களுக்கு. அதுதான் உண்மையும் கூட. அதை கெடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ டிராமா போடுற மாதிரி தெரியுதே. பார்க்கலாம் அக்கா என்ன சொல்றான்னு. மாப்ள, ராஜா தான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த சாமுண்டீஸ்வரி அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னா அதை செய்யாம இருக்க மாட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இவரை நான் கண்டிப்பா அனுப்பி வைக்கதான் போறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.